வணக்கம். இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம சரஸ்வதி நதியை தரிசனம் பண்ணிக்க முடியும், கண்ணால் பார்க்க முடியும். மற்ற இடங்கள்ல அந்தர்யாமியா மட்டும்தான் சரஸ்வதி நதி ஓடுறத பார்க்க முடியும். நதியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ பிரவாகமாக கொட்டக்கூடிய அந்த நதி மேலே பாருங்க, மேலிருந்து ஒரு இடத்துல நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பிரவாகமாக கொட்டி பூமிக்குள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் எங்கன்னே தெரியாது. இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல உத்தராகண்டில் இருக்கக்கூடிய பத்ரிநாத்தில் மானா வில்லேஜ் அப்படிங்கிற பகுதியில் மட்டும்தான் சரஸ்வதி நதியை நம்ம தரிசனம் பண்ணிக்க முடியும். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. சப்த நதிகளில் சரஸ்வதிக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்குது. எவ்வளோ பிரவாகமாக கொட்டுறா. ஆனால் அதுக்கப்புறம் பூமிக்குள்ளே எங்கே போகிறானே தெரியாமல் அந்தர்யாமியாக தான் நம்ம பல இடங்களில் பிரயாக்ராஜில் 3 நதிகள் சங்கமம்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே சரஸ்வதியை கண்ணால் பார்க்க முடியாது, அந்தர்யாமியாக இருப்பா. நிறைய இடங்களில் அந்தர்யாமியாக மட்டும், அந்தரங்கமான ஒரு நதியாக மட்டும், பூமிக்கடியில் ஓடக்கூடிய நதியாக மட்டுமே சரஸ்வதி இருப்பா. ஆனால் இங்கே நம்ம கண்ணால் தரிசனம் பண்ணிக்க முடியும். கோடி கண்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நதி, வற்றாத ஜீவநதி சரஸ்வதி தாயை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஜீவநதிகளுக்கு ஒரு தனித்துவமான மகத்துவம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சரஸ்வதி நதியை காட்டுறதுல பெரும் மகிழ்ச்சி. இங்கேருந்து ஓடி வரக்கூடிய நதி அப்படியே பள்ளத்தாக்கில் வழிஞ்சு ஓடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம் வழியாக எங்கே போகிறானே தெரியாது. அதுதான் ஒரு பெரிய ரகசியமாக. பூமிக்கடியில் அப்படியே போயிடுவா சரஸ்வதி நதி. சரஸ்வதி நதி பிரவாகமாக ஓடக்கூடிய இந்த இடத்துல இருந்து சரஸ்வதி கோயிலும் பக்கத்துலேயே கட்டி வழிபாடும் இங்கே நடந்துட்டுருக்கு. சரஸ்வதி கோயில் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த சரஸ்வதி கோயிலில் லதா மங்கேஷ்கர், துக்காராம், சரஸ்வதிக்காவோட அழகான மூர்த்தி, அப்புறம் பாண்டுரங்கன், ருக்குமாயி, இப்படி சிலைகள் அங்கே மார்பிளில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான சிலைகள் அங்கே அற்புதமான அலங்காரத்தோடு வச்சுருக்காங்க.